ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நெய்யிலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் இந்த மாதிரி ஓரளவு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் உலர் திராட்சை வந்து சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே கருப்பு கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி உலர் திராட்சைலாம் நல்லா நெய்யிலேயே வறுப்பட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே சேம் பேனில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 300 கிராம் போல் மஞ்சள் பூசணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நெய்யிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வதக்கி செய்யும்போது அதோட பச்சை சுவை இல்லாமல் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மஞ்சள் பூசணி வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு லைட்டாக சாஃப்ட் ஆகுறது வரை ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ஓரளவு வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டு சுடு தண்ணியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு நல்லா சாஃப்டாக வேகிறது வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வெந்துட்டுருக்கிற டைம்லையே அடுத்த ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் போல் வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறேன். நல்லா பொடிச்ச வெல்லமாக சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம்லாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே வேக வச்சுருந்த பூசணிக்காயெலாம் நல்லாவே வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டு. இதை இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக குழஞ்சி நமக்கு மேஷ் ஆகி வரணும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து அந்த பூசணிக்காவோடு சேர்ந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளை தண்ணி நல்லா வந்து சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே எக்ஸ்ட்ரா நான் இங்கே 1/2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். தண்ணி நான் இங்கே சேர்க்குறதெல்லாம் சுடு தண்ணியாக தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதித்து வரணும். அது வரையும் ஃப்ளேம் ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இங்கே சேர்த்துருக்கிற அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா ராகி மாவு கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சே தொடர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நமக்கு அந்த பேன்லேருந்து விட்டு வரணும், அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சே நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரியும் உலர் திராட்சையும், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது வந்து ஓரளவு ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து வாழை இலையில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வாழையிலையே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற சைடும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல் உள்ள ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம். இல்லை இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழையில இல்லைன்னு செய்யாமல் இருக்க வேண்டாம். இட்லி பிளேட்டில் நம்ம வந்து நார்மலாக கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி வைப்போம்ல, பிடி கொழுக்கட்டை, அது போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பேனில் வந்து சூடாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம இந்த பிளேட்டை வந்து வச்சிடலாம். ஓரளவு ஹை ஃப்ளேமில் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து
வேக வச்சு எடுக்கணும். நான் 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா ஓரளவு இப்போ ஆறி வந்துட்டு நான் இப்போ இதுலேருந்து ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மஞ்சள் பூசணிக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூசணிக்காய்லாம் பிடிக்காத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் பூசணிக்காய் சேர்த்துருக்க மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.